நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி நம்மை கொண்டு போகிற பாதை அது கானானாய் இருக்க வேண்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அந்த கானானுக்குள் கொண்டு போய் விடுவேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் செய்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். ஒவ்வொரு ஆண்டுகளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனை ஆண்டுகளும் நாம் உயிருடன் இருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறி. மனிதன் உலகில் பிறந்தானேயானால் அவனுக்கு இறப்பு என்பது நிச்சயம். அந்த இறப்பு மிகுதியால் நாம் எங்கு சென்றடைவோம் என்பதுதான் முக்கியமானது. பரலோகம் செல்வோமா அல்லது நரகத்துக்கு செல்வோமா என்பதை தான் நாம் இன்று உலகில் விவாதித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய செய்கைகளின் நிமித்தம், என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் நான் அநேகர்களுக்கு உதவுகிறேன், நான் அநேகர்களுக்கு அநேக காரியங்களை செய்கிறேன், அதனால் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரலோகத்திற்கு வர வேண்டுமானால் சிறு பிள்ளையைப் போல ஆகாவிட்டால் பரலோகத்திற்கு வர முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளை தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு அதனுடைய இருதயம் செம்மையாய் செழுமையாய் காணப்படும். அது எல்லாரிடத்திலும் சிரிக்கும், எல்லாரிடத்திலேயும் போகும். அதனுடைய இருதயம் சுத்த வெண்மையாய் காணப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கசப்புள்ளவர்களாய், வெறுப்புள்ளவர்களாய், வேண்டாதவர்களாய், மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வருஷத்தை நாம் முடிக்க வேண்டுமானால் என்னுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிர வேண்டும். என்னுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாற்ற முடியும். இந்த ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டை நான் நன்மையால் முடிசூட்டுகிறேன்.